அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆனர் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிவில்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். பென்ஷன் அதாலத், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர், ஆல் இந்தியா பென்ஷன் அதாலத் என்பதை டெல்லியில் நடத்தி வருகின்றார்கள். முக்கியமாக மத்திய அரசு ஓய்வூதியர்கள் அவர்களுடைய ஓய்வூதியம் சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே, ஓய்வூதியம் சரியான முறையில் கிடைக்காத பட்சத்தில் அவர்களது ஓய்வூதிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய சிபிஎன் கிராம் வாயிலாக புகார்கள் அனுப்புகின்றார்கள். அந்த புகார்கள் காரணமாக பல குறைபாடுகள் என்பது நிவர்த்தி செய்யப்படுகின்றது. சில குறைபாடுகள் என்பது நிவர்த்தி ஆகாமல் காலம் தாழ்த்தப்படுகின்றது. இதன் காரணமாகவே ஆல் இந்தியா பென்ஷன் அதாலத் என்பது டெல்லியில் நடத்தப்படுகின்றது. இந்த பென்ஷன் அதாலத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு நிவர்த்தி ஆகாத அந்த பென்ஷன் குறைபாடுகளுக்கு காரணங்கள் கேட்கப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது. விரைவில் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டி இந்த பென்ஷன் அதாலத் சிபியின் காரணமாக தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த புகார்கள் நிவர்த்தியாகி பலருக்கு லட்சக்கணக்கில் அவர்களுக்கு நிலுவைத் தொகைகள் என்பது கிடைத்துள்ளது. கடந்த 5 மாதத்திலே 1 கோடி ரூபாய்க்கு மேலாக நிலுவைத் தொகை என்பது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு 2-3 ஆண்டு காலமாக அவர்களது ஓய்வூதிய குறைபாடுகள் என்பது நிவர்த்தியாகாமல் காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே வருகின்றது. ஆகையால் இந்த வீடியோவை பொறுத்தவரை நிவர்த்தி ஆனது, அதாவது பெனிஃபிட்ஸ் ஆனவர்களுடைய விவரமும் நிவர்த்தி ஆகாமல் இழுத்தடிக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்ன என்பதையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ என்பது ஒரு விழிப்புணர்வு தான். சிபிஎன் கிராமனுடைய இம்பேக்ட் என்ன, அது தெரிய வேண்டும். எப்படி நமது ஓய்வூதிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம், அதே நேரத்தில் ஓய்வூதிய குறைபாடுகள் என்பது நிவர்த்தியாகாமல் எப்படி இழுத்தடிக்கப்படுகின்றது என்பதையும் ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் தெரிய வேண்டிய அவசியம். ஆகையால் தான் இந்த வீடியோ. மேற்படி இந்த வீடியோவை விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். ஆல் இந்தியா பென்ஷன் அதாலத், சிபிஎன் கிராம்ஸ் இம்பேக்ட்ஸ். பென்ஷன் அதாலத் சிபிஎன் காரணமாக என்னுடைய தாக்கங்கள், இதனுடைய கிடைத்த பலன்கள் மற்றும் பலன் தீராத விஷயங்கள் பற்றி ஒரு ஃபீட்பேக். இதுதான் 14th ஆல் இந்தியா பென்ஷன் அதாலத் என்பது 10 செப்டம்பர் 2025 நியூ டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் சாப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த பென்ஷன் அதாலத்தை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பென்ஷன் சம்பந்தப்பட்ட அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. இதில் இந்த பென்ஷன் சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு என்னென்ன குறைபாடுகள் நிவர்த்தி ஆகவில்லையோ அதற்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. அதை விரைவில் குறைகளை தீர்த்து நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக், அதாவது இந்த பென்ஷன் அதாலத்தில் மற்ற பென்ஷனர் அசோசியேஷன்காரங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக கலந்து கொண்டாங்க. அதை பார்க்கவே முடிஞ்சுது. இந்த பென்ஷன் அதாலத்துக்கு அப்புறம் இதனுடைய ஃபீட்பேக் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்லேருந்து ஒரு சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக நாங்கள் சொன்னது ஆல் இண்டியா பென்ஷன் அதாலத் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் பென்ஷனர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பென்ஷனர். இந்த பென்ஷன் அதாலத்து கான்டக்ட் பண்ணுறது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக் மட்டும் இல்லை, அது முக்கியமாக முன்னாள் முப்படை வீரர்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு. அப்புறம் சிபிஎன் கிராம் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த சிபிஎன் கிராம் மெக்கானிசம், அதாவது இந்த சிபிஎன் கிராம் இருக்கிறதுனால பலருக்கு அந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது. இதை சப்மிட் பண்ண உடனே என்ன ஆகுது, அது சம்மந்தப்பட்ட துறைகளிலிருந்து வித்தின் தி டைம் ஃப்ரேம் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றாங்க. இந்த ரிப்ளை அனுப்பின உடனேயே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேர்லேருந்து அந்த சம்மந்தப்பட்ட பென்ஷனை கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அவங்க அப்பீல் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக இப்போது நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் பொறுத்தவரையில் பல ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய அந்த ஓய்வூதிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகலைங்கிற பட்சத்தில் தான் அந்த சிபிஎன் கிராமில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இதுதான் ஆப்ஷன்.
இதில் கொடுத்தா தான் அவர்களுடைய குறைகள் நிவர்த்தியாகவும் இருக்கிறது. அதாவது இது சம்பந்தப்பட்டது பிசிடிஏ, பிஓ, சிபிபிசி, ரிகார்டா, விசா இருக்கலாம். ஆனால் இப்படி கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த சிபிஎன் வருகின்ற பதில் என்பது வந்து இர்ரெஸ்பான்சிபிள், அதான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே பதில் கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் எம்ஏசிபி, கமிட்டட் வேல்யூஸ் ஆஃப் பென்ஷன், கிராஜுவேட்டி, ஓஆர்பி 2 and 3 இந்த மாதிரி பல சம்மந்தப்பட்டதுக்கு அவங்க வந்து பதில் வந்து நெகட்டிவாகவே இருக்கும். இதில் முக்கியமாக அந்த எம்ஏசிபிக்கு தான் ஒரு சில கேசஸ்க்கு இல்லைன்னே சொல்லிட்டாங்க. இந்த சிபிஎன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஏசுங்கிற பதில் வந்தது. நெக்ஸ்ட் இந்த கமிட்டிஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் பென்ஷன் இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டில் பார்ப்போம் இதில் ரிப்போர்ட்டில். அதே மாதிரி கிராஜுவேட்டி ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து 10 லட்சத்துக்கு பதிலாக 6 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவருக்கு இனிமேல் கொடுக்கல. அதை பற்றியும் இதில் பார்க்கலாம். ஒரு தடவை சிபிஎன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா நம்ம இமெயில் கொடுத்ததுக்கு உடனடியாக அவங்க வந்து இமெயிலில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறது வரும். அதோடு சேர்த்து ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க ரிசால்வ் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கலாங்கிறது வரும். இப்போது இந்த சிபிஎன் அந்த பென்ஷன் அதாலத்து காரணமாக இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 4-5 மாதத்திலேயும் ஒரு 1 crore மேலே அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியாளர்களுக்கு வந்து நிலுவைத் தொகை என்பது கிடைத்தது. ஸ்ரீமதி மெஹ்ரூனிஷா கான் ஏஎம்சி ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் 57 lakh அவங்களுடைய அரியர்ஸ், ஒய்ஃப் ஆஃப் கர்னல் கான், கேரளா. இவங்களுக்கு வந்து 7th சிபிசி 1 January 2016 சரியான முறையில் அந்த ஓஆர்பி 1 பிரகாரம் 7th சிபிசியில் எப்படி கொடுக்கணுமோ அது கொடுக்கல. அவங்க தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் உதவி நாட போது தக்க நடவடிக்கை எடுத்தால் அந்த பணம் கிடைச்சிருக்குது. நாயக் சங்கிலிகாலை எம்இஜி வார் இன்ஜுரி பென்ஷன் அவருக்கு வந்து 2016 கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்காம இருந்தது. நடவடிக்கை காரணமாக அவருக்கு 19 lakhs. நாயக் ஜெயச்சந்திரன் இவருக்கு வந்து இவரும் வார் இன்ஜுரி பென்ஷன் தான், கார்ட்ஸ் ஓஆர்பி 2 ஓஆர்பி 3 கிடைக்காம இருந்தது. அவருக்கு ஒரு 5 lakh rupees அப்போது இந்த கிடைச்சிருக்கு. நாயக் சேதுராஜ் மிஸ்ஸிங் பெர்சனல் இவர் வந்து 2007 வந்து 6 வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காம சிங்கப்பூர் போயிட்டார். அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் ஆயிடுச்சு அவர் பென்ஷன். ஆனால் 2007 2018 வரைக்கும் அவருக்கு பென்ஷன் கிடைக்கல. அந்த நிலுவைத் தொகை இந்த சிபிஎன் சங்க உதவியை முதல்ல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக்ல உதவியை நாடுறதுனால அவருக்கு 16.5 lakh. ஸ்ரீமதி சரோஜா இவருக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக இவர்களுக்கு கரஸ்பான்ஸ் நடந்தது. இந்த சிபிஎன் தொடர் காரணமாக 8 lakhs. இதே மாதிரி மற்ற கேசஸ் லாங் பெண்டிங் ஏரியர்ஸ், எம்ஏசிபி, ஓஆர்பி, ஃபேமிலி பென்ஷன் ஒரு 10 lakh. இதன்படி இந்த கடந்த 3-4 மாதங்களாமே மேலிருந்து பார்த்தாலே 1 கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு நிலுவைத் தொகை என்பது வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மற்ற இர்ரெஸ்பான்சிபிள் ராங் இன்டரிம் ரிப்ளை வந்தது என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன என்பதில் பார்ப்போம். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு அவள்தான் டி நவநாயகம் ஆர்டி. அவருடைய சர்வீஸ் வந்து 24 வருஷம், ரிட்டையர்மெண்ட் வந்து August 2007. ஆனால் இவருக்கு வந்து எம்ஏசிபி கிடைக்கணும். அதனால் கேஸ் டேக்கப் பண்ணப்போ இப்போ லோன் வந்துருச்சு. என்ன பதில்னு கேட்டாச்சுன்னா எம்ஏசிபி என்பது 1 September 2008 தான், அதனால் இவருக்கு கிடைக்காதுன்னு. ஆனால் முதல்ல அந்த ஆர்டர் தான் இருந்தது. பட் வந்து கோர்ட் கேஸ் ஆகி அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் 1 January 2008 வந்துருச்சு. அது தெரியாமல் ஆர்டர் அவங்க எழுதிட்டாங்க. யூ ஆர் இன்எலிஜிபிள் ஃபார் எம்ஏசிபின்னு போட்டு 2023 பதில் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஎன் தொடர் புகார் காரணமாக அப்புறம் டிசம்பர் 2024 என்ன வந்தது போல கிராண்ட் ஆப் எம்ஏசிபி அப்கிரேஷன் போர்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பார்ட் ஆர்டர் ஆயிடுச்சு. அதனால் வித்தின் 30 to 45 days கரிஜான பிபி இஷ்யூ ஆனதுன்னு பதில் வந்தது. எப்போ 6 December 2024. இப்போ வந்து மாதங்கள் வந்து கடந்துடுச்சு, ஒரு 10 மாதம் ஆக போகுது. ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த விதமான கரிஜான பிபி வரல, ஒன்றுமே நடக்கலை. அவருக்கு பே அண்ட் அலவன்சஸ் பற்றி எந்த விதமான கிடைக்கல. இப்போவும் அவர் அந்த ஆனரி நியாயஸ்வீதா அது அவளாருடைய பென்ஷனை தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் முக்கியமாக ராமராஜ் டிஎஸ்சி இவர் 28 years சர்வீஸ் January 2019 ரிட்டையர் ஆனார். ஆனால் டிஎஸ்சியை பொறுத்தவரையில் இந்த எம்ஏசிபி என்பது 1 January 2016 தான், அவருக்கு 7th சிபிசியிலிருந்து தான். ஆனால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 6th சிபிசியில் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து January 2016 தான். அதனால தான் இவர் ரிட்டைன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேஸ் டேக்கப் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கான ஆடம் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ ஆகலை ஏஜிஸ் பிராஞ்சில்னு சொன்னால் தொடர் புகாருக்கு அப்புறம் 2022 ஆர்டர் ஆயிடுச்சு. திருப்பி இவருக்கு ஆர்டர் ஆனதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா இவருக்கு வந்து வந்த பதில் என்னன்னு கேட்டால் டிஎஸ்சி ரிகார்டிலிருந்து 25 February 2023 நாட் எலிஜிபிள் ஃபார் எம்ஏசிபி இன் டிஎஸ்சி ஆஸ் பர் ஆர்டர் இன் ஓகு. அதுக்கப்புறம் ஃபர்தர் புகார் மேலே புகார் போட்டதுனால எம்ஏசிபி எஸ் பார்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 2 November 2024 ஆயிடுச்சு. அதனால சீக்கிரம் உங்களுக்கு பணப்பழங்கள் கிடைக்கும் என்பதுதான். ஆனால் 10 மாதங்களுக்கு ஆகி ஒன்றும் ஆகாத காரணத்தினால புகார் சிபிஎன் போட்டதில் வந்த பதில் அதிர்ச்சிக்குரியது. என்ன பதில் வந்துருச்சுன்னா பிஏஓ டிஎஸ்சியிலிருந்து கண்ணனூர்ல இருந்து
இவங்களுக்கு வந்து இந்த பார்ட் வாட்டர் 2 நவம்பர் 2024 ஆனது எங்ககிட்ட வந்தது. அவங்களுக்கு வந்து அரியர்ஸ் குடுக்குற பட்சத்தில ஜனவரி 2025 பார்ட் வாட்டர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க அவங்களுக்கு உண்டானது இந்த அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அந்த பிபிஓ குடுக்குறதுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்க முடியல என்றுதான். ஏன்னா இந்த ராமராஜ பொறுத்தவரையில டிஎஸ்சி ரெக்கார்ட் தொடர்ந்து நெகட்டிவ் ரிப்ளை தான் குடுத்துட்டு வர்றாங்க. புகாருக்கு மேல புகார் குடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க. திருப்பி பார்ட் வாட்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிபிஓ இஷ்யூ பண்ற டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்கு பண்ணாங்க, எதுக்கு பண்ண தெரியல. இது பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டிஎஸ்சி ரெக்கார்ட் மேல கண்டிப்பா கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து நாயக் தென்னவன் 17 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு ஏப்ரல் 2008. இவருக்கு எம்ஏசிபி கீழே என்ன பதில்னு கேட்டால் நாட் எலிஜிபிள் ஃபார் எம்ஏசிபி. இவங்களுக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டிருக்கு. இவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா அவர் ஃபுல்லி எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து சுபேதார் பால்சாமி 2020 ரிட்டையர் ஆனாரு. இவர் வந்து ஆஸ்பர் எம்ஆர்எம்என்ஸ் இவருக்கு கிடைக்கக்கூடிய வந்து கிராஜுவேட்டி வந்து 10 லேக் கொடுத்துருக்கோம். 10,26,201. ஆனால் அவர் பிபிஓவில் இருந்தது 6,84,134. இதனால புகாருக்கு மேல புகார் 4 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. கொடுத்தாலும் கடைசியில் சிபிஎன் கிராமுக்கு வந்த பதில் என்னன்னு கேட்டாச்சுன்னா 2 ஜூலை 2025 28 பிப்ரவரிக்கு கொடுத்த சிபிஎன் கிராமுக்கு பதில் 7 ஜூலை 2025க்கு வந்தது பதில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டாச்சுன்னா இவங்களுக்கு கரிஜான பிபிஓ 2 ஜூலை 2025க்கு இஷ்யூ பண்ணிட்டோம் 3,30,759க்கு. இது உண்மைதான், அந்த கரிஜான பிபிஓ வந்தது. ஆனால் இந்த பதில் என்ன கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் செட்டில் பென்ஷன் பேமெண்ட் செட்டில் கிரெடிட் ஆகும்னு சொன்னாங்க. ஜூலையும் முடிஞ்சு போச்சு, ஆகஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு, செப்டம்பரும் முடிஞ்சு போச்சு. 3 மாதம் 20 நாள் வரைக்கும் அவருக்கு அந்த 3 லேக் அண்ட் சம்திங் என்பது அவருக்கு இன்னி அவர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகலை. நெக்ஸ்ட் சாதுராஜ், இதுதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன். கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷனுடைய பாலிசி என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிவிபி அமௌண்ட் அந்த அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சிஎஸ்பி கமிட்டட் சர்வீஸ் பென்ஷனை வந்து பிடித்தம் செய்யணும். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா டோட்டலி அகேன்ஸ்ட் தி அந்த கமிட்டேஷன் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கமிட்டேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் 1981க்கு அகேன்ஸ்ட் தான். அந்த அமௌண்ட்டை போடாமலேயுமே பிடித்தம் செஞ்சுட்டாங்க. இவருக்கு டிஃபரன்ஸ் வந்தது 6 லேக்ஸ் சம்திங். அந்த அமௌண்ட்டு போடாமலேயுமே 11,575 அந்த சிஎஸ்பியை 13,412 அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் அவங்க பிடித்தம் செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணலை. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, 3,02,264 ருபீஸ் மட்டும் போட்டாங்க. மீதி பணம் ஏன் போடணும்னு கேட்டாச்சுன்னா இந்த இவங்களுடைய கமிட்டேஷன் பென்ஷன் அந்த போர்ஷன் வந்து பிப்ரவரி 20லேருந்து செப்டம்பர் 24க்குள்ள பென்ஷனை மொத்தமாக பிடிச்சிருக்கிற பதில் தான். இது டோட்டலாக அகேன்ஸ்ட் த பாலிசி. இது தவிர மற்ற அதர் லாங் பெண்டிங் கேசஸ் ஏற்கனவே இந்த ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்குறோம். எம்ஏசிஏ என்னுடைய அரியர்ஸ் மைக்ரேட் டு பிசிடிஏ பர்ஸுக்கு போனதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட சிபிபிசியிலிருந்து அதுக்கு உண்டான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கால்குலேட் ஷீட் அனுப்புனாலும் இது வரைக்கும் போடாமல் எத்தனையோ கேஸ் இருக்குது. அதே மாதிரி ஓஆர்பி அரியர்ஸ் கேசஸ் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் போடாத கேசஸ், பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் ஏரியர்ஸ் ஆஃப்டர் மைக்ரேஷன் டு பிசிடிஏ பர்ஸ், இந்த மாதிரி பல கேசஸ் அந்த டோட்டலாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் பேரா 49 ஆஃப் பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் தி ஆர்மி 2008 பார்ட் 2 என்ன சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னு இந்த மாதிரி கிராஜுவேட்டி தவறுதலாக கொடுத்து பேமெண்ட் ஆகலைன்னா அவங்கள அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதோட சம்மந்தப்பட்ட அதிகாரியோ அலுவலர்கள் மேலே அது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்குது. அதே மாதிரி சர்க்குலர் நம்பர் 165 டிலே இன் பேமெண்ட் இன்கரெக்ட் பென்ஷனுக்கு இந்த டிலே ஆகிறப்ப அந்த பேனல் இன்ட்ரெஸ்ட் படி அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு இருக்குது. இதுதான் இந்த வீடியோ என்னென்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே இதை பற்றி பல வீடியோக்கள் போட்டுக்கிறோம். இந்த பென்ஷன் அதாலத் சிபிஎன் கிராம் பென்ஷன் அதாலத் நடக்கிறது காரணமாக பலருடைய அந்த ஓய்வூதிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது. இருந்த போதிலும் இன்னும் பலருக்கு பல ஆண்டு, அதாவது இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிற பார்த்தாச்சுன்னா 2-3 ஆண்டுகளாக தொடர் புகார்கள் மட்டும் செய்தும் இதுவரைக்கும் அந்த தக்க நடவடிக்கைகள் என்பது வந்தத்தக்கதாக உள்ளது. தவறுகள் என்று இருக்கும், ஆனால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் போது சரியான முறையில் ரூல்ஸ் படி சுட்டிக்காட்ட முடியுது. எலிஜிபிள் இருந்தும் அவங்களுக்கு கொடுக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஆகையால் தான் இந்த வீடியோ. பலன்கள் இருந்தாலும் சிபிஎன் கிராம் பென்ஷன் அதாலத் வாயிலாக பலன்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காதவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த்.